இந்திய அணியில் ஏற்பட்ட மாற்றம், புதிதாக இணையும் வீரர்கள். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 5 T20 தொடர்கள் கொண்ட போட்டியில் 2 போட்டிகளை அபாரமாக வென்றுள்ளது இந்திய அணி. தற்போது இந்திய அணியில் சில வீரர்கள் மாற்றம் நடைபெற உள்ளது. IPL போட்டிகளுக்கு பிறகு இந்திய அணியில் பெரும் போட்டி ஏற்பட்டு வருகிறது. எல்லா இடத்திற்கும் பல வீரர்கள் இருப்பதால் தகுதியான வீரர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்கவிருக்கிறது. இதிலும் ஓபனர், பேட்ஸ்மேன் மற்றும் ஆல்ரவுண்டர் இடங்களுக்கு பெரிய அளவில் போட்டி நடந்து வருகிறது. தற்போது இங்கிலாந்து எதிரான 2வது T20 போட்டியில் ஜூரல் வீரசேகர் சேர்த்தது பெரிய அளவில் விமர்சனங்களை சந்தித்தது. இவரை பேட்டிங் விளையாட மட்டுமே சேர்த்திருக்கின்றனர். விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி இடம் பிடித்தே இருக்கிறார். ஜூரல் T20 ஸ்ட்ரைக் ரேட் 42 மட்டுமே உள்ளது. அதிலும் அவர் தற்போது கூட 5 பந்தில் 4 ரன்கள் மட்டுமே அடித்திருக்கிறார். ஏற்கனவே இந்திய அணியில் பல வீரர்கள் போட்டி போடும் நிலையில் இவருக்கு எப்படி இடம் கிடைத்தது எனவும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் இவருக்கு பதில் வேறு வீரரை சேர்க்கவும் பலரும் கூறி வருகின்றனர். மேலும் சிவம் துபேக்கு இடம் கொடுக்கவில்லை எனவும் பலரும் கூறி வருகின்றனர். தற்பொழுது நிதிஷ்க்கு காயம் ஏற்பட்டிருப்பதால் சிவம் துபே இந்திய அணியில் சேர்க்க வாய்ப்புள்ளது. 3வது T20 போட்டியில் இவருக்கு 11 வீரர்கள் அணியில் இடம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இந்த போட்டியை வென்றால் இந்திய அணி தொடரை கைப்பற்றிவிடும். அதனைத் தொடர்ந்து 2 போட்டிகள் உள்ளன.